ஒர்க் டேஸில் எப்போவுமே எங்களுக்கு வந்துட்டு டின்னருக்கு இட்லி தோசை தான் இருக்கும். என் பொண்ணுக்கு வந்து இட்லி தான் நான் குடுப்பேன். டாக்டர் வந்து லைட் ஃபுட் மாரி குடுங்க அப்படின்றதுனால இட்லி மட்டும் தான் மேக்ஸிமமே நான் குடுப்பேன். எங்களுக்கு இட்லி மாவு இருந்துட்டா போதும், ஓகே டின்னருக்கு வந்து இட்லி தோசை ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். இட்லி தோசை கண்டுபிடிச்சவங்கள நேர்ல பார்த்தா பெரிய கும்பிடு போடணும் போல இருக்கும். ஜீவா வந்து ஒரு பெரிய தோசை சைக்கோ. ஸோ வந்து எப்போ தோசை ஊத்தி குடுத்தாலும் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால எனக்கு எப்பவுமே டின்னர் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். அந்த இட்லி மாவும் காலி ஆயிடுச்சுனா தான் அடுத்து யோசிப்பேன். வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே குயிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, மேகி அது மாரி தான் பண்ணுவேன். ஆனா மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா, பிரிஸ்கா இருக்கும். ஓகே நம்ம வந்து பூரி பண்ணுவேன். அப்புறம் வந்து சப்பாத்தி அது இதுன்னு பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ஒர்க் முடிச்சுட்டு வந்து மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காரும்போது எப்படியாவது ஈஸியான டிஷ் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடும்போது தான் ஓகே இது மாரி மேகி பண்ணுவேன். இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வெறும் மேகி மட்டும் போடாம எக் நூடுல்ஸ் மாரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுனேன். நல்லா வந்துருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நான் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு.